கொசு வலைய இப்படி போட்டுக்கிட்டு கொசு என்ன கடிக்குது, கொசு என்ன கடிக்குது அப்படின்னு சொன்னா இது யாரோட தப்பு? இந்த கொசு வலை கொசு கிட்ட இருந்து உங்களை பாதுகாப்பு பண்றதுக்கு தான். ஆனா அத நீங்க க்ளோஸரா இப்படி வச்சுட்டு கொசுவெல்லாம் வந்து கடிக்குதுன்னு சொல்லும் போது உங்களோட தப்பு தானே. இன்னுமா நான் சொல்ற இந்த எக்ஸாம்பிள் உங்களுக்கு புரியல? ஆண்கள் பெண்களுக்கு எப்பவுமே பாதுகாப்பா இருக்கணும், அன்பா இருக்கணும், உதவியா இருக்கணும் அப்படின்னு தான் நினைக்கிறாங்க. ஆனா சில பெண்கள் அப்படிப்பட்ட ஆண்களை எப்படி அவங்க பாத்துக்கணும், பொதுவா ஆண்கள் மேல இருக்கிற தவறான கருத்துக்கள் வச்சுட்டு தன்னுடைய லைஃப் பார்ட்னரும் அப்படித்தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி ஃபெமினிசம் பேசிக்கிட்டே அந்த ஆண்களை ஹர்ட் பண்ணிட்டே இருந்தா யாரோட லைஃப் ஸ்பாயில் ஆகுது? பெண்கள் நீங்க வேலைக்கு போங்க, பினான்சியல் ஸ்டேட்டஸ பாத்துக்கோங்க, குடும்பத்தை கவனிச்சுக்கோங்க, எல்லா ரெஸ்பான்சிபிலிட்டியுமே மனைவி தான் பண்ணணும். உங்களோட ஃபேமிலியில மனைவி மட்டுமே வேலைக்கு போகணும், கணவன் வீட்லயே இருக்கணும். எக்ஸ்சேஞ்ச் பண்ணி பாருங்க உங்க ரோல. ஒரு வாரம் நீங்க ஒரே வாரம் நீங்க ஹஸ்பண்ட் ரோல்ல இருந்து பாத்தீங்கன்னா அவங்களோட டென்ஷன், மென்டல் ப்ரெஷர் எந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான லைஃப் அவங்க லீட் பண்ணிட்டு இருக்காங்கன்றது உங்களுக்கும் புரிய வரும்.